மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. வெல்கம் டு யூ மக்கா பசங்க. நாங்க இன்னைக்கு முறுக்கு சொல்ல போறோம். அந்த முறுக்குக்கு தேவையான பொருட்கள்லாம் எங்க அம்மா சொல்ல போறாங்க. அப்படி சொல்ல மாட்டேன், ஆனா அவங்க தான் சொல்ல போறாங்க. அடுத்தது எங்க செய்ய போறாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Eso, hay que hacer ahora con los dos sacos de arroz. தேவையான பொருள் மூஞ்சில தெரியுமா? வாய்ஸ் மட்டும் போட்டியா? பொம்பளைக்கு அடக்க இருக்கும், அகம்பாவ இருக்கக்கூடாது, பொறுமை இருக்கணும். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, தேவையான பொருள் வந்து 1.5 கிலோ பச்சரிசி, 1/2 கிலோ புழுங்கல் அரிசியை வறுத்து போட்டுக்கணும். புழுங்கல் அரிசியை அப்புறம் 150 கிராம் உளுந்து, அதையும் வறுத்து தான் கொட்டணும். அப்புறம் மிஷின்ல போயிட்டு முறுக்குன்னு சொன்னோம்னா அரைச்சி தருவாங்க. அதுதான் இந்த பவுடர். இந்த வீடியோல என்ன பண்ண போறோம்? முறுக்கு சுட போறோம். பல்லு கேப்ல பார்த்து பண்ணிருக்காங்க. முறுக்கு சுட போறோம். எங்க அம்மா தான் சுட போறாங்க. அதுக்கு தேவையான பொருள் வந்து 1.5 கிலோ பச்சரிசி, 1/2 கிலோ புழுங்கல் அரிசி, 150 கிராம் உளுத்தம்பருப்பு. புழுங்கல் அரிசியும் உளுத்தம்பருப்பையும் நல்லா வறுத்து கொட்டணும். அப்புறம் 100 உடச்சக்கடலை 100 கிராம் உடச்சக்கடலை போட்டு அதையும் இதில் பவுடர் பண்ணிடணும். மிஷினில் போய் கொடுத்தோம்னா முறுக்குன்னு சொன்னால் அவங்களே இந்த மாதிரி பவுடரை அரைச்சி முறுக்கு கடையில வாங்கி சாப்பிடுறது செம்ம டேஸ்ட்னு சொல்ல முடியாது. அது கொஞ்சம் ட்விஸ்டாக தான் இருக்கும். ஆனா வீட்டில் செய்யறது செம்ம டேஸ்டா இருக்கும். மாவோட இன்னும் கொஞ்சம் பொருள்லாம் சேர்க்கணும். அது என்னென்னு பார்க்கலாம். இது வந்து ஓமம் கடையில் கிடைக்கும். கடையில கிடைக்கும். அது இல்லை 50 தானே. இப்போ நல்லா பிசைஞ்சிக்கணும். தேவையான அளவு உப்பு. இதுல நம்ம டால்டாவை வந்து மெல்ட் பண்ணி அந்த மாவுல நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. மாவுல ஊற்றி அதுக்குள்ள நம்ம